சார் வரதுக்கு இடம் இல்லையாமா? சார் வந்தாராமா, இடம் இல்லையாமா? ஒரு 2-3 பேச எடுத்துடலாமா? எல்லாத்தையுமே இதில் யூடியூப்ல வர சொல்லுங்க. ஏன் லைக் பண்ணுறேன்? நீயே சொல்லு, எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டு யூடியூப்ல வாங்க. ஸ்பீக்கருக்கே அப்புறம் இடம் கிடைக்காது. என்டர் போகணும்னா அந்த மீட்டிங்லேயே ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இல்லை மேம், நீங்கள் இது பண்ணது அப்படின்னா வருவாங்க. ஜிமெயில் லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னாவே வரும். ஆக்சுவலாக கோடு கிளிக் மெயில் ஐடி இருக்கணும் இல்லையா இதில் ஸ்னாப்ல. அதை கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள ஆக்டிவ் வாங்கி கொடுக்கலாம் ஐடியா. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். பண்ணி ஓகே சார். ஓகே கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். உள்ள வந்துட்டீங்க, உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம். மணி அண்ணா யாரோ டினை பண்ணிட்டு இருக்காங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன நேம் ஜாயின் பண்ணுறோன்னா ஒரு நிமிஷம். இன்னும் வந்தோடனே ஸ்க்ரீன்
Good afternoon to all present here. Today, on the behalf of SNS College of Allied Health Science Cambridge, we welcome you all to this webinar on the topic of single capsule to prevent the heart attack. I hope everyone will get knowledge and enjoy this webinar. Here, there is a video about our college. Good afternoon to all of you. Sir, good afternoon, sir. Please, sir. Good afternoon, sir. Professor, very good afternoon. Good afternoon to everybody. Good afternoon, sir. And a presentation, no voice is coming.
Hello. Now, Sir, that is an audio issue, sir. Hello. I am Dr. Modimudi. Hello, Doctor. Hello. Hello. How are you, sir? How are you, sir? Huh? I am Dr. Modimudi. How are you? Fine, sir. How are you? Welcome to this event, this meeting. Oh, Professor. Oh, okay. Welcome, Professor. How are you? Hello. Professor, how are you? Sir, shall I start? Yeah, we'll start. Fine, sir. Professor, can you hear us? Okay. Proceed. Thank you, sir. It is my honor to welcome the pillars of SNS Group of Institution, Dr. S.N. Subramaniam, sir, Dr. S. Rajalakshmi, correspondent ma'am, Dr. S. Nalin Vimalkumar, technical director, sir, and also I welcome all the principals and head of the SNS institution and various other institution faculty member participant in and out of the SNS institution for the webinar. It gives me immense pleasure to extend a warm welcome to our resource person, Dr. K. Magidamudi, MBBS, MSA, SMS, FCCP, PG Diploma in Cardiology, UK. He written and published the book Idam Tarum Idayam. It is about heart attack and its prevention, which were in our library. A student have got a great opportunity to get a knowledge about the book. It is a proud moment to a student to share the review of the book. Nandini from the Department of DSC Operation Theatre and Anesthesia Technology second year, and Pavitra from the Department of DSC Cardiopulmonary Care Technician second year from the SNS Allied Health Science. Hello. Sir? Volume இருக்கா? தேங்க்யூ மேம். மதிய வணக்கம். இதயத்தின் முக்கியத்துவத்தை கூறும் இதம் தரும் இதயம். இப்புத்தகத்தின் எழுதாளர் மற்றும் நம் கல்லூரியின் விருந்தினரும் ஆன டாக்டர் கே மகுடமுடி நம் கல்லூரியின் அவர்களை நாம் கல்லூரி மற்றும் நம் மாணவர்கள் எங்களுக்கு கிடைத்த நூலக நேரத்தில் இப்புத்தகத்தை பற்றி படித்த சில வரிகள். இதம் தரும் இதயம், பக்கம் 25. விடை தரும் வழிகள். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அவை தடுக்கும் வாய்ப்பினை நான் எனக்கொள்ளும் என்று புதுக்குறள் வழியாக பகுத்துணர்ந்து காணலாம். புகையிலை, மது மற்றும் போதை பழக்கங்களில் முற்றிலும் தவிர்த்து உடல் நலனுக்கு ஏற்ற சரியான அளவான உணவு முறைகளை வழக்கமாக்கிக் கொள்கிறது. உடற்கூறுக்கேற்ற செயல்படுவதற்கு ஏற்ற சீரான உடற்பயிற்சிகளை செய்தல். மனதை சமநிலையில் சீராக வைத்திருக்க யோகா, தியானம், அகத்தாய்வு செய்தல். இது போன்ற எளிய வகையில் இப்புத்தகத்தின் வரிகள் அமைந்துள்ளதால் மருத்துவத்துறையில் இல்லாதவர்கள் கூட புரிந்து கொள்ளும் வகையில் உள்ளதே இதன் தனி சிறப்பு. இத்தகைய புத்தகத்தை தந்ததற்கு டாக்டர் கே மகுடமுடி ஐயாவிற்கு நன்றி. நன்றி நந்தினி. இதம் தரும் இதயம் இப்புத்தகத்தில் பக்கம் 189 வெப் அசிஸ்டன்ட் என்னும் தலைப்பில் நமது கல்லூரியின் விருந்தினர் டாக்டர் கே மகுடமுடி ஐயா அவர்கள் அறுவை சிகிச்சை குழுவினரை பற்றி மிக எளிய வகையிலும் சுலபமான புரிந்து கொள்ளும் வகையிலும் விவரித்துள்ளார். அவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதய அறுவை சிகிச்சையில் அறுவை சிகிச்சை நிபுணர் குழு மட்டுமல்லாமல் இதய சிகிச்சை மருத்துவ நிபுணர், மயக்குனர், அறுவை சிகிச்சை அரங்கம் மற்றும் இதயம், நுரையீரல் மாற்று பாதை கருவிகளில் ஹார்ட் லங் மிஷின் மிகுதிறன் பெற்ற செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் போன்ற அனைவரும் ஒன்றிணைந்து முழு கவனத்தோடு தொய்வின்றி செயல்படுவார்கள். இத்தகைய செயலினை மிக எளிய முறையில் விவரித்துள்ளதால் எமது சக மாணவர்களும் இப்புத்தகத்தினால் பயனடைகின்றோம். மேலும் இப்புத்தகம் நம் தாய்மொழி தமிழில் நமது விருந்தினர் டாக்டர் கே மகுடமுடி ஐயா விவரித்துள்ளமையால் மிக பெருமிதம் கொள்கிறோம். மேலும் இப்புத்தகம் பாமர மக்களின் இதய நலனை கருத்தில் கொண்டு இப்புத்தகத்தை இயற்றியுள்ளார் என்பதற்கு இப்புத்தகமே சாட்சி. இத்தகைய துறையில் நாங்களும் ஒரு பங்கு என்பதில் இன்புற்றுகிறோம். இத்தகைய வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி.
மீண்டும் நமது கல்லூரி விருந்தினரை மன மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். நன்றி. Thank you, students, for your valuable words. Now, I welcome Dr. Sandhu Pandian, sir, Principal, SNS College of Technology, to felicitate the session. So, I think Dr. Chendur Pandian had been moved out of the session. I will take privilege to welcome Doctor, and we will actually do not waste the time, but we will be happy to hear it. So, an excellent afternoon to all the beloved students of SNS and also all the faculty fraternity. I take great privilege in welcoming Dr. Magadamudi, one of our well-wisher, and also a great specialist to handle our human DNA altogether. So the book that he had actually written, The Journey into the Heart, and a few other books that he had actually written, is written in a very, very simple and very elite manner. There are so many copies that we have actually got it for every library of ours. So I encourage our students to actually read through it. And today it is a wonderful topic that we have actually picked and also invited him for this wonderful session. So we look forward to hear you a lot and also inspire us and also keep us all healthy. So welcome to this session, sir. Welcome on behalf of SNS. Welcome. We are looking forward to hear more from you. Thank you. thank you so much, sir, for your mesmerizing words. Today's our resource person is Dr. K. Magadamudi, sir, MBBS, MS, AS, MS, FCCT, PG Diploma in Cardiology, UK. Currently, he is the chairman in Valanmati Hospital and Dr. R.K. Shanmugam Group of Institutions. He is the managing trustee in the Dr. R.K. Shanmugam Educational Trust. He had been awarded as the best IMA secretary and best IMA president, eminent citizen of India, Maruthuva Maman. He also awarded as Lifetime Achiever Award and Manidanaya Maruthuvar Award. He has given talks on the heart attack and its prevention in GG Podihai and Kalangir TV, and also done direct relay program in Karaikal and FM and Pondicherry All India Radio on heart attack, atherosclerosis and its prevention. He is maintaining a blood donors club with more than 200 volunteer donors who donate regularly in the camps, and also the volunteer to donate at all emergency situations irrespective of place and the distance. We are very much privileged to welcome such an eminent personality, Dr. K. Magadamudi, sir, to take over the session. Sir, the session is yours. Thank you. Thank you for your introduction. I am very happy to be a part of this program today with a great institution, SNS. I call it as sincerity, nativity, and speciality. That is SNS. The students are all over the world, I think, and it is going to give much more standard, because whoever thinks big, the ways are open. So its director, technical director, Mr. Nalin is there. His vision is very, 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 very wide. So all his vision will be utilized by the students. I am very happy to be a part of this program. We are going to talk about heart, which is a main part of our body. Each and every part is very important, but for all the important parts, heart is going to give the blood. That is the nutrients and the oxygen. So, நம்ம இன்னைக்கு heart, என்ன அதனுடைய heart, we are going to talk about heart. அதை ஒரு simplified mannerல we are going to see today.
how it is simplified, நம்ம எது படிச்சாலும் அதுக்கு வந்து we will have some code to remember very easily. ஸோ நான் அந்த புக்கில் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, we are going to see everything in 4. ஹார்ட்டை பொறுத்தவரைக்கும் ஹியூமன் சயின்ஸ் எல்லாமே, even diagnosing the simple clinical diagnosis also very simple if you learn by mathematical way. Mathematics is a very interesting subject. It is an accuracy, but in human life when you come, 2 plus 2 are 4, but 1 plus 1 is 2. But in human life, 1 plus 1 is not 2, it is 3, sometimes 4, sometimes 5, it is sometimes 10. You maybe wonder how it is. One male and female, husband and wife, and they join together, they give rise to a child. It may be twins, it may be triplet, it may be quadruplet. Last year, I have seen one mother in a European country given delivery for 10 babies, alive babies, all alive babies. So 1 plus 1 are now 12. So this is magic of mathematics. Here we are going to see all the heart conditions in 4. 4 is a special number. It is the only number which has 4 letters for 4. And we have 4 திசைகள், 4 மறைகள், நிறைய எல்லாமே it comes in 4s. So I have simplified in such a way that we see all the heart diseases, important heart diseases, risk factors, parts of the hearts, disease of the hearts, prevention of the heart, treatment of the heart, all in 4s, so that we can remember easily. Let us start the slide now. So in the end, we are going to see what are the things we have seen. And I welcome all the participants to ask questions or doubts, whatever they have. I'll be happy to clarify them. Kindly share the presentation. Yes, sir. The organizers kindly share the presentation, please. Share the screen. Subhadi? One minute, sir. It is getting. So what we are going to see today is about heart. Though we are going to see about heart and the risk factors and the treatment, the natural immunity what we develop is equal to everything. That is very important to have natural immunity, not only for heart attack, for also COVID-19 infection. Whoever has the herd immunity will not have a heart attack or even COVID infection. So for corona also, COVID also, the 4 preventions we know. The mask, wearing the mask, not unnecessarily going out, washing our hands frequently. If at all we go, not to mingle with the crowd. So for corona also, COVID infection, pandemic also, if we follow the steps, what we are going to see, the risk factors and how to prevent them, it is not only for the heart, it will be useful for pandemics like COVID-19 also. So to develop immunity, what we are going to see is, now today the topic is prevent heart attack with 1 capsule. That 1 capsule has 4 ingredients, which we are going to see now. Initially, we are going to talk about the parts of the heart. The slides are getting ready now. நம்ம ப்ரெசென்ட் கிளிக் பண்ணாதான் எனக்கு டேப் விண்டோ யுவர் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீன் வருது. ஆமாம்
Is it visible, sir? Hello? No, sir, not yet. Sir, not visible, sir. Not visible? Yes, sir, not visible, sir. We couldn't see any slides yet. Share the screen. Yes, sir, it's visible now. It's opening. Yes, sir, now visible, sir. Okay, sir. Yes, sir, very clear. Yeah. Now we are going to see the title of the today's program, Single Capsule to Prevent Heart Attack. So you may wonder how we are going to prevent heart attack with a single capsule. This single capsule, how it is going to prevent, we are going to see now. These steps what we are going to take today is not only for preventing heart attack, but also to fight about COVID-19 or any other pandemic infections. The fight against corona is not yet over. Fighting against cardiac disease is a never-ending war. As far as our WHO, so far for the past 2.5 years, 55 lakhs of people died of COVID-19. Whereas due to heart attack, every year we are losing around 2 crores of human life. That is the main reason we are now talking about heart attack. Even today, one representative came. He is a 35 years old man. He is a very brisk, always smiling face. After introducing his medicines, he showed me his, sir, 1 minute, can I consult you? He said, okay. Then he showed me his history of diseases. On 21st, he had tightness in the chest, sweating, a problem, and then symptoms like indigestion. அவர் உடனே அங்கே பக்கத்தில் விழுப்புரத்தில் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கும்போது ECG has got it showed heart attack symptoms. So immediately he was taken echo, angio, everything. He had a double vessel disease. 35 years old. He is a player. He plays cricket. Ever smiling man. So இந்த இதில் வந்து is it preventing, treating, avoiding heart attack? Is it only in the doctor's hand? Definitely not. Doctors can give you tips how to prevent it, how to avoid it, and if you get the disease, you will try to identify, rectify, and treat you. That is the maximum a doctor can do. So, நம்மளுடைய இதற்கு நாம வந்து என்ன பண்ணணும்னா, as an individual, you must know, நம்ம என்ன பண்ணணும்னா, we think about everything, enjoying life, going for education. SNS is a very good education. It is putting lots of brilliant, sincere students. But apart from that, நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஹவு டு ப்ரொடெக்ட். ஒரு மூலையில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பாடியை பற்றி ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹவு டு ப்ரிவென்ட் இட், ஹவு டு safeguard the body, how to safeguard the health. That is very, very, very important. நல்லா படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம், நல்ல மார்க்கோட வெளியில் வரோம், we get campus selection, நல்ல வேலைக்கு போயிடுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், enjoy the life. அதோட இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஓவர். அப்பார்ட் ஃப்ரம் தட், சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். அந்த சுவர் என்பது நம்மளுடைய பாடி அண்ட் ஹெல்த். இதை வந்து சரியாக வச்சிருந்தாக்க you can give you a very long life to enjoy whatever you think. So the education is apart from the syllabus. நம்ம வந்து மெடிக்கல் அந்த புக்ஸ், மெடிக்கல் இதெல்லாம் நம்ம வந்து நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ டஃப். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் யூ மஸ்ட் நோ, எஸ்பெஷலி அபவுட் ஆல் த டிசீசஸ், மோர் இம்பார்ட்டன்ட்லி அபவுட் ஹார்ட், பிகாஸ் இட் இஸ் த ஒன்லி மெயின் மெஷின் which activates every organ of the body, including the brain. So it is protecting our life, safeguarding our life is not in the hands of the doctors,
It is in the hands of the every individual. ஸோ நம்ம அவர்கிட்ட அந்த என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்கிட்ட கேட்கும்போது, ஸோ இஸ் நாட் ஏ ஸ்மோக்கர், இஸ் நாட் அன் ஆல்கஹாலிக். ஸோ வேற என்ன அப்படின்னு நம்ம when we go through the history, he is wandering all the way every day. So he takes lots of junk foods like pizza, burger, the chili, Manchurian, 65, parota, and the soft drink beverages, bottled beverages, soft drinks. So இதெல்லாம் வந்து apart from the routine stress, they are exposed daily. நமக்கு தெரியும் ரெப்ரஸன்டேட்டிவ்னா they will be given one target, அந்த டார்கெட்டை வச்சு they have to run. So in the stress, the unwanted food habit has created heart attack in him. So I told him everything, how to avoid again, because he is only 35. அவருடைய குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. He's got lots to do in the life. சில பேர் வந்து அவர்கிட்ட இந்த சேம் பர்சன், சார் his BP was 180/100 when he had the attack. So the 180/100 வந்து it is called malignant hypertension. The hypertension வந்து நமக்கு வந்து நார்மலா it should be always 120/80. Systolic is 120, diastolic is 80. If it crosses 130, if it goes to 140 and 90, some people will have mild dizziness and mild headache. சில பேருக்கு மட்டும் அந்த சிம்டம் தெரியும், கொஞ்சம் அப்படியே we don't feel normal, mild headache and கொஞ்சம் அப்படி தலை சுத்துற மாதிரி இருக்கும். That is called symptomatic hypertension. These people are, I can call it them as a lucky people. ஏன்னா கொஞ்சம் சிம்டம் வந்துடும், ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துடும், we will go and check with the doctor. அவர் உங்களுக்கு ரைஸ் பிபி இஸ் கெட்டிங் ரைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, வாட் மெடிசன்ஸ் இனிஷியலி யூ ஹேவ் டு டேக், அதை சொல்லிடுவாங்க, அதை ஃபாலோ பண்ணணும். பட் வாட் ஈவன் தோ திஸ் gentleman is in the medical field, he had 160/100 2 months back. Doctor has advised accordingly, take this medicine and change your lifestyle. That is change your lifestyle means reduce the tension, whatever is the tension is there. Tension இல்லாத வாழ்க்கை கிடையாது. அந்த டென்ஷன் வந்து எப்படி நம்ம வந்து how we are going to handle, அதுதான் ரொம்ப முக்கியம். Especially the students, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம், அப்பா அம்மா கூட ப்ராப்ளம் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் முடிக்கணும், அதை பாஸ் பண்ணணும், வித் நல்ல ஹையர் கிரேடோட பாஸ் பண்ணணும், கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இதையே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு பண்ணாமல் வில் ஹேவ் டு டூ இன் ஏ ரொட்டீன் வே வித் ஹோல் மைண்ட் செட். ஸோ இவர் அந்த டாக்டரை வந்து 2 months முன்னாடி அட்வைஸ் பண்ணனாலும் அவர் என்ன நினைச்சாரு, மெடிசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா வில் ஹேவ் டு கண்டினியூ இட் ஃபார் வெரி லாங் டைம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பிளே இதில் ஸ்போர்ட்ஸ் அந்த இதிலே கொஞ்சம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு he did not started the medicine at all, and he has forgotten as usual because it is asymptomatic hypertension for this gentleman. So சில பேர் அதான், சார் is taking medicines for heart disease not harmful, right? அது நம்ம வந்து இதுக்கு நம்ம வந்து மெடிசன் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கேள்வி, இவ்வளோ இதெல்லாம் நம்ம வந்து we think twice, thrice, we go into Google to search whether it is harmful or anything. If you go to Google and look for side effects of a medicine, zero medicine is a nil side effect because they have to put all the side effects. But every medicine is safe, and the medicine மட்டும்தான் doctors will be prescribing you. ஸோ அவர் வந்து இது வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு he had landed up with heart attack. ஸோ இதில் வந்து நம்ம மெடிசன் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. பெட்டர் நாட் டு ஓப்பன் இன் டு கூகுள் அண்ட் லுக் ஃபார் சைட் எஃபெக்ட்ஸ். எல்லாத்துக்குமே சைட் எஃபெக்ட் இருக்கும். அந்த டிசீஸ், இஃப் யூ கெட் அ ஹெடேக், இட் இஸ் பெட்டர் டு கோ டு யுவர் டாக்டர். இஃப் யூ கெட் a pain in the chest, it can be non-cardiac chest pain also. There are so many other pains we have, reasons for pain in the chest. இருந்தாலும் நமக்கு அது வந்து உடனே ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு இசிஜி, சிம்பிளஸ்ட்
டெஸ்ட். அதை எடுத்த உடனே we are going to find out whether it is a heart related chest pain or non cardiac chest pain. அதை பண்ணிட்டாலே போதும். அதை விட்டுட்டு நம்ம கூகுளில் போயிட்டு இந்த பெயின் இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெட்டேக்னு ஒரு போயிட்டு நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பிரெயின் டியூமர் வரலும் போய் நிற்பாங்க. இந்த பிரெயின் டியூமர்னு சொல்லிட்ட உடனே நமக்கு இன்னும் ஹெட்டேக் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஹெட்டேக் நிறுத்துறது வில் பி கோயிங் டாக்டர் டு டாக்டர் and he has to take all the investigations unnecessarily like CT scan, MRI and other things because the headache is not coming down. The reason is being the basic thing what you have plus the anxiety. So stop looking into the Google as far as possible. So இதுக்கு வந்து நம்ம வந்து taking medicine is not harmful when you compare with the disease what we are facing. Let's do our part to know and prevent heart disease from today and live a healthy life. Let's get started. Let's see about, as I told you, the heart attack. We are going to see all these parts. Prevention, treatment. 4 is a special number, as I told you. It's the only number which has 4 letters to denote its number. For easy remembrance, let us see about heart diseases, its treatment, risk factors in force. Heart has 4 major parts. One is the chambers. Number 2 is the valves, which are 4. Chambers, which are 4. Conducting system, which has 4 parts. And major arteries, coronary arteries, which is the reason for the heart attack. It has 4 branches, major branches. What are the 4 chambers? Everyone knows, I think. Right atrium, left atrium, right ventricle, left ventricle. From the right atrium, the blood is going to the lungs. It gets oxygenated. It comes to left atrium. From left atrium, when it contracts, it will go to the left ventricle. From the left ventricle, the blood, purified blood with the more oxygen and the nutrients, it will go through aortic valve into the entire body and reach each and every cell of the body. And when it goes there, it goes into the capillaries. From there, it comes into the veins. Through veins, from the body to heart, it is coming from below to the heart via inferior vena cava, and from the brain and the neck through superior vena cava to the right atrium. From right atrium, it will go to the right ventricle. From right ventricle, it will go to the lungs. So this is a cardiac cycle. There are 4 valves of the heart. In the 4 valves, they play a major role. Aortic valve. Aortic valve is the very, very important valve. ஏன்னா இதுதான் வந்து பிளட்டை வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் when it contracts, it takes the blood into the body. So it has a valve. இது contract பண்ணிட்டு and it has to take the blood from the atrium. அந்த ஏட்ரியத்தில் வரும்போது திருப்பி இந்த வால்வ் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகலைன்னா அங்கே மேலே இருக்கிற blood மறுபடியும் it will leak down into the heart. So it will give more strain for the heart ventricles. So அதனால அந்த valve, aortic valve, it prevents leakage from the aorta into the ventricle. So one-sided valve. Pulmonary valve அதே மாதிரி தான். Pulmonary valve, it is taking while going the blood from right ventricle into the lungs, and the right ventricle contracts, flows the blood into the pulmonary arteries. இது ஏட்ரியத்துல இருந்து கீழே வரும்போது it closes. So it is also, all these valves are one-sided thoroughfare. Mitral valve mostly நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வால்வ் கோளாறு, ரெமாட்டிக் வால்வ் கோளாறுகள் வந்து 2 இருக்கு. கன்ஜெனிட்டல் வால்வ் டிசீஸ் அண்ட் ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ். அந்த ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் வந்து மேக்சிமம் அஃபெக்ட் பண்றது வந்து மைட்ரல் வால்வ். வாட் இஸ் ரொமாட்டிக் டிசீஸ் அண்ட் ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா 10 to 13 years or 15 yearsல வந்து அந்த சில்ட்ரனுக்கு அந்த சைல்டு ஆர் அடலசன்ட் பீரியட்ல வந்து
they have pain in the knee joint and with high fever. It has to be identified. அது வந்து நம்ம சாதாரணமாக ஃபீவராக நம்ம நினைச்சிட்டு விட்டுட்டோம்னாக்க, in later stage after 35 years, the streptococcus, it is caused by streptococcus bacteria. அது வந்து ரத்தத்திலே இருந்துட்டு 35 இயர்ஸ்க்கு மேலே it will come to the mitral valve or any other valve. Mostly it affects the mitral valve. அப்போ வந்து அந்த mitral valve திக்னஸை குறைச்சி அதனுடைய நேரவிங் ஆகிடும். அந்த பீரியடில் வந்து நம்ம வந்து விளையாட்டு டெஃபினெட்லி டூ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். அந்த அளவுக்கு அது போயிடும். இஃப் இட் இஸ் ரைட்லி டயக்னோஸ்ட், நம்ம ஃபீவர் வருது, நீ ஜாயிண்ட் பெயின் இருக்குது, சம்டைம்ஸ் தே கெட் சோர் த்ரோட் ஆல்சோ. சோர் த்ரோட், நீ ஜாயிண்ட் பெயின், ஃபீவர் இருந்ததுன்னா இமீடியட்டாக நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது when we tell everything, they will diagnose if it is a rheumatic heart disease. ஸோ அந்த rheumatic heart disease இருந்ததுன்னா it is very simple to treat and prevent further valvular diseases. இந்த பெனிசிலின் தான் அதுக்கு வந்து பெஸ்ட் மெடிசன். பெனிசிலின் இனிஷியலி will have to take daily for 7 days, then weekly, then monthly, and every month for 20 years. You will not get any valvular heart disease. Only that is enough. Some people may be allergic to penicillin. For them, we have other medicines like erythromycin and other things. If people are not able to take injection, they can take penicillin tablet. So the valvular disease is very, very important. அதுவும் வந்து it is a open heart disease. Many people, they misunderstand. சார் வால்வில் எனக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சார், எனக்கு ஹார்ட் அட்டாக் சார் அப்படின்ற மாதிரி. திஸ் இஸ் டிஃபரெண்ட். ஹார்ட் அட்டாக் இஸ் டிஃபரெண்ட். ஹார்ட் அட்டாக் இஸ் கனெக்டட் வித் த கொரோனரி ஆர்டரிஸ். அந்த உடம்பு பூரா ரத்தத்தை வந்து அனுப்பக்கூடிய ஒரு பார்ட் வந்து ஹார்ட்டு. அந்த ஹார்ட் இயங்குறதுக்கு, சரியாக இயங்குறதுக்கு, முழுமையாக இயங்குறதுக்கு, நல்ல சக்தியோடு இயங்குறதுக்கு, அதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் வேணும், சத்துப்பொருள் வேணும். அதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு அந்த கொரோனரி ஆர்டரிஸ். அந்த கொரோனரி ஆர்டரிஸில் அடைப்பு வருதுனா தான், எந்த பாகத்தில் அடைப்பு வருதோ அதுக்கு போகக்கூடிய அந்த சப்ளை குறைஞ்சிடும். குறைஞ்ச உடனே நமக்கு பெயின் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு விரலில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கனாக்க, நல்லா டைட்டாக போட்டுட்டிங்கன்னா 1 மினிட்டுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் த பெயின். அந்த பெயின் வந்து அது நீங்கள் ரிமூவ் பண்ணாத வரலும் இட் வில் பி கிராஜுவலி இன்க்ரீசிங். ஒரு பீரியடில் வந்து அந்த விரலே வந்து ப்ளூ ஆகிடும். ஆஃப்டர் த பேண்டு எந்த இது ஃபுல்லாக ப்ளூ ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே இன்டாலரபிள் பெயின் வந்துடும். அந்த மாதிரி இந்த கொரோனரி ஆர்டரியில் வந்து டிபெண்டிங் அப்பான் த பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக் நமக்கு வந்து அண்டு இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்டிவிட்டி வாட் வி டூ. ஸோ அங்கே வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். நார்மலாக கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் தெரியாது. when we do start doing some work or மாடியில் ஏறுறோம், இல்லை ஒரு கிலோமீட்டர் நடக்கிறோம், இல்லைன்னா சாப்பிட்டுட்டு நடக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் we feel discomfort in the chest or below the mandible, நெக்கில் அந்த பார்ட்டில், அப்பர் பார்ட்டில் கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட், ஆர் இந்த லெஃப்ட் ஆர்ம் கொஞ்சம் அந்த இது டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து நமக்கு வந்து it gives a warning sign that we are facing a problem in the heart. So the 4 valves in the heart வந்து it is very, very important. They play a very major role in pushing the blood from one side and not allowing the push back to the part. And the conducting systems, the 4 parts of the conducting system. Conducting system என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து நம்ம அந்த ஹார்ட் வந்து நார்மலாக ஒரு 72 பீட்ஸ் பெர் மினிட் ஓடிட்டு இருக்குனாக்க, நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது we need more blood for the body. ஏன்னா நம்ம வந்து நார்மலாக உட்காந்துருக்கும் போது 5 liters of blood is rotating in the circulatory system. when you do some manual hard work, அப்போ வந்து பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன்லாம் நியூட்ரியன்ஸ்லாம் போயிடும். அப்போ என்ன பண்ணோம், we need more blood. அப்போ என்ன பண்ணோம், ஹார்ட் வந்து அதிகமாக பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதிகமாக பம்ப் பண்ணி அதிகமான பிளட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது மூலமாக அந்த ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்மளுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி, சுச்சுவேஷன்ஸ் தகுந்த மாதிரி கரெக்டாக அதிகமாக இல்லைன்னா கம்மியாக தூங்கும்போது வந்து நமக்கு வந்து we don't do any work. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 60க்கு வந்துடும். அது அன்னெசரி
நாட் வேஸ்டிங் அவர் எனர்ஜி. நல்லா ஓடுறோம், இட் வில் கோ அப் டு ஈவன் 140 150 பீட்ஸ் பர் மினிட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு போயிட்டே இருக்கோம், ஒரு பாம்பை பார்க்குறோம், இல்லைன்னா யாராவது நம்ம வந்து ஒரு கத்தி எடுத்து துரத்திட்டு வராது, அப்போ வந்து உடனே பிரெயின்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன் இது வரும், ஸ்டிமுலஸ் வரும், ஓடுறான்றோம். ஓடும்போது ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக ஹார்ட் வில் ஸ்டார்ட் பம்பிங் மோர். அப்போ அந்த வந்து இதெல்லாம் அந்த வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து கண்டக்டிங் சிஸ்டம். எதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் இதில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்துச்சுனாக்க நமக்கு வந்து விக்கெட்டு ஹார்ட் ஃபெயிலியர் வரும். இந்த கண்டக்டிங் சிஸ்டத்தில் வந்து SA நோடு, தட் இஸ் த சைனோ ஏட்ரியல் நோட் விச் இஸ் இந்த ரைட் ஏட்ரியம். அந்த ரைட் ஏட்ரியத்தில் வந்து impulses வந்து நேரா it will go to the AV node, atrioventricular node. Since it is in between the atrium and the ventricle, it is called the atrioventricular node. அதுல இருந்து it goes to the bundle of fish and right and left bundle branches. இந்த bundle branchesல இருந்து வந்து Purkinje fibers. Purkinje fibers it's innervated into the all the muscle in the heart. So இதுல வரது வந்து we get giddiness. சில டைம் giddiness வரும், பல்ஸ் ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சி வந்துடும், இட் வில் கோ ஈவன் பிலோ 40. நம்ம 40 கீழே வந்துடும்போது enough of blood is not pumped into the body. ஸோ அதனால நமக்கு வந்து பிரெயினுக்குலாம் போகிறது குறைஞ்ச உடனே we get giddiness, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து we have to find out what is the reason for this block, that is conducting system AV block எதனால வருது, என்ன ரீசன் பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு, if it is not being corrected, ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது we have to go for a pacemaker. பேஸ்மேக்கர் வந்து டெம்பரரியாக கொஞ்சம் ஒரு டிசீஸ் அப்படின்னா நம்ம டெம்பரரியாக ஒரு பேஸ்மேக்கர் வச்சுட்டு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த டிசீஸை கிளியர் பண்ணிட்டோம்னாக்கா யூ கேன் ரிமூவ் இட். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பெர்மனன்ட் பேஸ்மேக்கர் வைக்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு வரும். பிகாஸ் தே லீவ் இட் இன் த இனிஷியல் ஸ்டேஜஸ், தே கம் டு த ஹாஸ்பிட்டல் இன் த லேட்டர் ஸ்டேஜ் வித் ஆல் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து தே நீட் பேஸ்மேக்கர் டு பி பிளேஸ்ட். This is the major topic what we are talking today, heart attack. The four main coronary arteries, that is left main coronary artery. இந்த அயோட்டாவில் இருந்து அயோட்டாவோட இது பக்கத்தில் ரெண்டு பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகும். லெஃப்ட் மெயின் கொரோனரி ஆர்டரியிலிருந்து லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரி, லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளஸ் ஆர்டரி, அப்புறம் ரைட் சைடில் ரைட் கொரோனரி ஆர்டரி. இந்த 4 arteries மெயின்ல கூட நிறைய பேருக்கு வரும். If you have block in the main coronary artery, almost the left side of the LAD and L6 போற எல்லா இதுமே குறைஞ்சிடும். So these patients should be very careful and they must take immediate steps to correct the circulation. ஏன்னா full circulation உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். Left is a major part. So these are the major part of the topic what we are going to see today. We are seeing the heart attack la என்னென்னலாம், what are the 4 major heart attacks we face? Stable angina, unstable angina, myocardial infarction, then cardiac arrest. What is stable angina? Stable angina என்னன்னாக்கா that is the initial stage of the blocks. நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? வெரி ஈஸி. நம்ம வந்து இங்க இருந்து ஒரு நார்மலா we used to walk for 2 kilometers 3 kilometers. இங்க அடைப்பு ஆரம்பிக்குது அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு 200 அடி 300 அடி போனோம்னாக்க லைட்டா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த செஸ்ட், சம்டைம்ஸ் பெயின், ஆர் கொஞ்சம் மூச்சு மட்டும் வாங்கும், மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும். ஸோ we take a deep breath. அப்போ வந்து the pain can be felt in the center of the chest or below the mandible, in the upper neck or lower neck, left shoulder and left அப்புறம் these are the normal locations. ஸோ இந்த 200 அடி 300 அடி ஒரு 3 மாடி போகும்போது நமக்கு வந்து முதல்ல மூச்சு வாங்காது, ஆனால் இப்போ மூச்சு வாங்குது, அன்யூஷுவலாக வாங்குது அப்படின்னா there is some block which has started in the coronary artery, 1 or 2 or 3. This is the initial stage. இதை வந்து நம்ம இனிஷியலாக பார்த்துட்டோம்னாக்க it will not go to unstable angina and myocardial infarction or cardiac arrest. ஸோ இந்த லெஃப்ட் ஸ்டேபிள் ஆங்கினா வந்து மற்ற இதுக்கு நம்ம வந்து நார்மலாக இருக்கிற ஒரு ஒபீஸ் பேஷண்ட் இருக்காங்க, ஒபீஸாக இருக்க ரொம்ப இருக்கார் அப்படின்னா தட் இஸ் யூஸ்வலி ஹேஸ் த டிஸ்னியா, தட் இஸ் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறது. பிகாஸ் 60 கிலோ இருக்கிற வேண்டியவர் வந்து 100 கிலோ இருப்பாரு, 40 கிலோ எடையை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
இனிஷியலாக அதை மூச்சு வாங்கும். தட் இஸ் டிஃபரெண்ட். பட் நார்மலாக இருக்கிற பேஷண்ட் when he is able to go for 2 kilometers or 3 kilometers walking, பட் அவரால் 200 மீட்டர்ஸ் கூட போக முடியல, கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது இந்த செஸ்ட் அப்படின்னாக்க தட் இஸ் கால்டு ஸ்டேபிள் ஆஞ்சினா. ஸோ இதை வந்து நம்ம இமிடியேட்டாக ஒரு ஸ்டேபிள் ஆஞ்சினா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இசிஜி when you take the ECG you may not find any changes in the ECG mostly. ஏன்னா நம்ம வந்து நார்மலாக உட்காந்துருக்கும் போது எடுக்கிறோம். ஸோ த ஃபங்க்ஷன் வில் பி நார்மல். ஏன்னா ஹார்ட்டுக்கு போகிற சர்க்குலேஷன் வந்து நார்மலாக இருக்கும்போது அந்த டைமுக்கு போதும். we get only pain after walking for 200 meters or 500 meters. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இசிஜி பார்க்குறோம். சம்டைம்ஸ் இட் வில் பி ஷோயிங் சம் சைன்ஸ், ஆர் இஃப் இட் இஸ் நார்மல் பட் the patient is complaining of pain or discomfort in the chest or in the shoulder or in the neck after walking for 200 meters, நம்ம என்ன பண்ணோம், அடுத்த டெஸ்ட் வந்து டிஎம்டி, ட்ரெட்மில் டெஸ்ட். இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் எதுக்கு பண்றோம்னாக்க, நம்ம வந்து நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்ட்ரெயின் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் காலி ஆகிடும். அப்போ திருப்பி நடக்க அங்கே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் ஆரம்பிச்சிச்சு, அத்திரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம அடுத்தது நடக்கும்போது இட் வில் ஸ்டார்ட் ஷோயிங் டிஃபரன்ஸ் வந்து இசிஜி. ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து அதில் சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ பாசிட்டிவ் ட்ரெட்மில் டெஸ்ட்னு வந்துடும். பாசிட்டிவ் ட்ரெட்மில் டெஸ்ட்னு வந்துச்சுனாக்க we can identify that we are in the initial stage of heart disease. அது வெரி ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ்னாக்க இமீடியட்டாக we have to take treatment. இனிஷியலாக இருக்குனாக்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அந்த ட்ரீட்மெண்ட் பார்ட்லாம் we will be seeing it. ஸோ வாட் இஸ் அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா? இந்த ஸ்டேபிள் ஆஞ்சினா வருது, நம்ம வந்து we just neglect it. சரி, ஏதோ ஒரு நார்மலாக வருது, we identify but we just neglect it, ஏதோ வருதுன்னு நினச்சிட்டு. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஃபர்தர் கோர்ஸில் ஒரு 3 months or 6 months போகும்போது சின்ன வேலைகள் செய்தால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் குளிக்கும்போது அந்த குனிஞ்சி அந்த மக்களை தூக்கி தண்ணியை ஊற்றும் போது கூட we get discomfort in the chest, மூச்சு விடுறதுக்கு சிரமம் வரும். சின்ன வேலை, நார்மலாக செய்கிற வேலை, சின்ன வேலை கூட உடனே ஹார்ட்டில் பெயின் வரும், ஷோல்டரில் பெயின் வரும், breathlessness தெரியும். தட் இஸ் கால்டு அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா. திஸ் இஸ் த எமர்ஜென்சி டு பி ஹேண்டில்டு. அந்த அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா இமீடியட்டாக will have to take further test லைக் எக்கோ எடுக்கணும். ஸ்டேபிள் ஆஞ்சினாலும் எக்கோ எடுத்துடணும், டிஎம்டி ப்ளஸ் எக்கோ. அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா டிஎம்டி எடுத்து பாசிட்டிவ். இதில் அன்ஸ்டேபிள் ஆஞ்சினால வந்து வி நார்மலி அவாய்டு டிஎம்டி. ஸ்டேபிள் ஆஞ்சினா தான் நம்ம வில் பி டேக்கிங். ஏன்னா அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா ஆல்ரெடி அவரால் சின்ன வேலை செஞ்சால் கூட இஸ் கெட்டிங் பெயின் போது நீங்கள் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெயின் வாக்கிங் கொடுக்கும்போது they will get heart attack. ஸோ அன்ஸ்டேபிள் ஆஞ்சினால we don't do டிஎம்டி, டைரெக்டாக ஒரு இசிஜியில் இதில் கண்டிப்பாக சைன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு எக்கோ, ஆஞ்சியோகிராம் ஆர் சம் அதர் டெஸ்ட் ஆர் தேர். ஆஞ்சியோகிராம் இஸ் தேர், சிடி ஆஞ்சியோகிராம் இஸ் தேர், அப்புறம் பெட் ஸ்கேன் இஸ் தேர், கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட் இருக்குது. அதில் ஐடென்டிஃபை பண்ணி எந்த வெசலில் எத்தனை % அடப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாட் இஸ் த மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு will have to decide and undergo it. அடுத்தது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். இந்த 2 ஸ்டேஜ்லேயே வந்து அட்டாக் வந்துருச்சுன்னு அர்த்தம். சிவியராக இதெல்லாம் விட்டுட்டோம், ஆனால் சிவியர் செஸ்ட் பெயின், இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் தான் இட் இஸ் கால்டு ஹார்ட் அட்டாக். அப்போ வந்து என்ன மாதிரி சிம்டம் வருங்கிறது we are going to see. This is a typical heart attack. அடுத்து கார்டியாக் அரெஸ்ட். நம்ம நிறைய பேர் பார்ப்போம், அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, சடன்லி they will லை டவுன் இல்லை, விழுந்துருவாங்க, they fall down. Then when you check ஒன்றுமே இருக்காது. ஒரு மேஜராக ஒரு பிளாக் இருந்து அந்த பிளாக் வந்து கவனிக்காம விட்டு பெரிய ஸ்ட்ரெஸ் உள்ளுக்குள்ளாரையே நம்ம ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து இட் கோஸ் தேர் அண்ட் சடன்லி அக்ளூட் த வெசல் டோட்டலி. ஸோ அந்த மாதிரி இதில் வரும்போது சடனாக அந்த த்ராம்போஸ் வந்து ஃபுல்லாக போயிட்டு எம்பலஸ் ஆகி இப்போ அடைச்சிடும். ஸோ தட் இஸ் த கார்டியாக் அரெஸ்ட். மெனி டைம்ஸ் ஈவன் இஃப் யூ ஆர் அந்த ஹாஸ்பிட்டலே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள காப்பாற்றுறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம். தட் இஸ் கார்டியாக் அரெஸ்டினுடைய த ஒர்ஸ்ட் பார்ட். ஸோ இதெல்லாம் கார்டியாக் அரெஸ்ட் வந்து சம் ஆஃப் தம் மாஸ்க் சார் கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒன்றும் சிம்டம் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக ஏதாவது சிம்டம் கொடுத்துருக்கோம். அந்த சிம்டம்ஸ் வி இக்னோர்
அது நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏன் யாருக்கெல்லாம் தெரியாமல் இருக்குனாக்கா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, அல்கோஹாலிக்ஸ், ஸ்மோக்கர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து நார்மலாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தெரியக்கூடிய சிம்டம்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தே நெக்லெக்ட், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதை தே நெக்லெக்ட் இட். ஏதாவது இருக்கும், நைட்டில் கொஞ்சம் அல்கோஹால் சாப்பிட்டு படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து கார்டியக் அரெஸ்ட் வரும். இல்லை நார்மல் எந்த இதுவுமே இருக்காது, he must be a teetotaler. ஆனால் அவருக்கு வந்து 28 yearsல 30 yearsலாம் they get cardiac arrest and die. அது என்னன்னா, they have உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும், கண்டினியூவா they have the stress. So as far as I am concerned, the risk factors we are going to see. Risk factors என்ன பொறுத்தவரை என்னன்னா, the major risk factor is the stress that we are going to see. So let us not go to the cardiac arrest or myocardial infarction or unstable angina. Let us stop at stable angina, get diagnosed, take treatment, and live a long, harmonious life. That is always better. Common heart attack warning signs. So pain or discomfort in the chest. So pain வந்து நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ், he is not a smoker, he is not alcoholic, he is not a diabetic அப்படின்னா, அந்த ஹார்ட் அட்டாக் பெயின் எப்படி இருக்குன்னா, நடு நெஞ்சில் வந்து ஒரு யானை மிதிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வலி இருக்கும். தட் இஸ் இன்டாலரபிள் பெயின். இப்போ நம்ம நிறைய வாட்ஸ்அப்லாம் பார்க்குறோம், நீங்கள் வெளியே வந்தோன்னா இருமுங்க, கண்டினியூவாக இருமுங்க, இல்லை இந்த இடத்துல எல்போவில் வந்து தட்டிக்கிட்டே இருங்க, அந்த இட் வில் கெட் கண்ட்ரோல்டு. இல்லைன்னா அந்த உப்பு போட்டிங்கன்னா அது நேராக உடனே கரைஞ்சிடும் அப்படின்லாம் போடுவாங்க. அது எல்லாமே டோன்ட் பிலீவ் இட். திஸ் இஸ் அ மோஸ்ட் அர்ஜென்ட் எமர்ஜென்சி, டோன்ட் டேக் ரிஸ்க். நம்ம பண்ண வேண்டியது ஸோ அந்த பெயின் வந்து நான் கார்டியாக் பேஷண்ட், நான் ஆல்கஹாலிக், ஸ்மோக்கர், நான் டயபெட்டிக் வந்து சிவியர் பெயின் இருக்கும். லைக் டேக்கிங் எ பாத், சிவியர் பெயின் இருக்கும், எல்லாம் ஃபுல்லாக ஸ்வெட்டிங் வந்துடும். அப்புறம் லைட் ஹெட்டட்னஸ், நாசியா, வாந்தி வரலாம், வாந்தி கொடுப்பாங்க, கொஞ்சம் ஒன்றும் வராது, ஆனால் தே வில் ட்ரை டு வாமிட். இந்த பெயின் வில் பி in the chest, center of chest, jaw, lower jaw, neck, or sometimes in the back, in between the scapula, or in the left arm, or in the sometimes in the right shoulder also, and in the upper abdomen also sometimes. So these are the common places. And the diabetic patients, smokers, alcoholics, இவங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்க, இந்த இது வர்றது வந்து இந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் கொஞ்சம். they will be having அந்த breathing difficulty will be there. கொஞ்சம் நெஞ்சில் அழுத்துற மாதிரி தெரியும், எந்த வேலையுமே செய்ய முடியாது. they will start sweating இருக்கும், இந்த குளிக்கிற அளவுக்கு இருக்காது, பட் sweating will be there. இந்த 3 பேருக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம் இருந்தாலே we can identify that they have some problem in the heart. So immediately they must be rushed to the hospital for further investigation. And these are the pain we discussed. எங்கெங்கெல்லாம் வரும், center of the chest, interscapular area, back of the neck, jaws, sometimes in the இதில் கூட பல்லில் கூட வலி வரும். we get pain in the tooth. These are the location of chest pain. The center of chest, center is plus lower jaw, center plus right shoulder, upper abdomen, both arms, chest and the neck, only at the neck, only at the right shoulder and both arms, only at the back. These are the common places. So இந்த மாதிரி தெரியும் போது better to go to your doctor, get diagnosticated, simple investigations, echo, ECG and echo, that will rule out whether it is a cardiac or non-cardiac. Unwanted, unhealthy habits. These are the most possible risk factors. We have other risk factors also. Obesity is there. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது வந்து ஹைப்பர் கொலஸ்ட்ரலீமியா. அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து they have more cholesterol but they will be normal till the age of 80 or 90. So they have taken hypercholesterol
from the risk factor. The hypertension, diabetes. So the hypertension and diabetes நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்க நம்ம மாத்திரை சாப்பிட்றதுக்கு பயப்படக்கூடாது. மாத்திரை சாப்பிட்டா கண்டினியூவாக சாப்பிடணுமா, அதெல்லாம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி பேட் ஹேபிட்ஸ். ஐ டோன்ட் டேக் ஜங்க் ஃபுட். ஐ டோன்ட் டேக் இந்த பெவரேஜ்டு பாட்டில் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், எந்த ஹேபிட்டு கிடையாது அப்படின்னா தேர் மஸ்ட் பி பாசிபிலிட்டி ஆஃப் ஒன்லி நமக்கு அன்ஐடென்டிஃபைடு ஸ்ட்ரெஸ், அன்னோட்டிஸ்டு ஸ்ட்ரெஸ். ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு டாக்டர் will identify till it is getting control. We'll have to take the tablets and you must keep the blood pressure at 120/80 or 130/80. அதுக்கு தாண்டாமல் பார்த்துக்கணும். அந்த 4 major risk factorsல hypertension, I told you there are 2 types: symptomatic hypertension, asymptomatic hypertension. Asymptomatic hypertension is very very dangerous. ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக், இல்லைன்னா ஸ்ட்ரோக்கு, இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியருடைய சிம்டம்ஸ் வருது, இல்லைன்னா கண்ணில் பார்வை போயிடுது. அப்போ போயிட்டு டாக்டர் கிட்ட பார்க்கும்போது பார்த்தா தான் இட் வில் பி 210/140, 200/130, சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து யூஸ் டு சே ஆஃப்டர் 45 years, ஆஃப்டர் 50 years கெட் ரெகுலர்லி யுவர் பிபி செக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போலாம் அந்த டேஸ் ஹவ் சேஞ்ச்டு, ஃபுட் ஹேபிட் ஹஸ் சேஞ்ச்டு, லைஃப் ஸ்டைல் ஹஸ் சேஞ்ச்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 25 yearsல இருந்தே டு ஸ்டார்ட் ஜஸ்ட் ஒரு பிபி அப்பாரட்டஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இட் காஸ்ட் ஒன்லி 900 rupees. வீட்லேயே வச்சுக்கலாம். பார்க்குறோம், நார்மலாக இருக்கும், ஓகே. அது வேணால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட பார்க்கக்கூடாது, ஒரு ரொட்டீனாக வச்சுக்கணும். ஒரு 1 month 2 months ஒன்ஸ் சும்மா பார்க்குறான், வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம். யாருக்காவது இருந்தோம்னா யூஆர் கோயிங் டு த டாக்டர். அவங்க அதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யூஆர் கோயிங் டு கெட் ட்ரீட்டட். இதில் வந்து அந்த 4 அந்த ஹைப்பர் டென்ஷன் when it is not attended properly, அது என்ன பண்ணும் அப்படின்னா, it has got 4 target organs to attack. 4 target organs என்னென்ன அப்படின்னாக்கா, முதல்ல when it is affecting the brain we get stroke. அந்த ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு தெரியும், அதில் ஹெமரேஜ் இருக்கு, இன்ஃபாக்ட் இருக்கு. ஹெமரேஜ் வந்துச்சுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேவ் த பேஷண்ட். இன்ஃபாக்ட் ஆகுதுன்னா ஸ்ட்ரோக் வந்து நம்ம வி கேன் த்ராம்பஸில் போய் இருந்தோம்னாக்கா வி கேன் டூ சம்திங், பட் அந்த ஒரிஜினல் இது வராது. தே வில் பி லிம்பிங், ஸ்லர்டு ஸ்பீச் இருக்கும், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் டார்கெட் ஆர்கன் ஒன்று பிரெயின், நமது ரெட்டினா நல்லா போச்சுன்னா பார்வை போயிடாது, லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஹார்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு, கிட்னிக்கு போச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர். ஸோ இந்த 4 டார்கெட் ஆர்கன்ஸும் அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷனில் வி ஃபேஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதே மாதிரி தான். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் ஹைப்பர் டென்ஷனும் டயபெட்டிஸ் மெலிட்டஸும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அதனால ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது எனக்கு வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் அப் டு அஸ் டு டிசைட். வெரி ரேர்லி பீப்புள் கெட் ஆட்டோமேட்டிக்கலி பை ஜெனட்டிக் தே கெட். அதுவும் வந்து நம்ம வந்து பை சேஞ்சிங் அவர் லைஃப் ஸ்டைல் வி கேன் ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப். நாட் நெசசரி ஃபாஸ்டிங் இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து டயபெட்டாலஜிஸ்ட் பார்க்கணும், ஃபேமிலி டாக்டர் பார்க்கணும். தே வில் டெல் வாட் டு டூ. 120 200க்கு மேலே இருக்குது சாப்பிட்ட பிறகு அப்படின்னா ஹேவ் டு சேஞ்ச் த லைஃப் ஸ்டைல் அண்ட் டேக் மெடிசன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் நிறுத்தலாமாங்கிறது வந்து தே வில் டெல் யூ. நிறைய பேருக்கு நம்ம கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு நிறுத்திக்கிற அளவுக்கு வந்துடும். அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கிறோம், ஃபுட்டில் என்னென்னமா பண்ணுறோம், அதை பொறுத்து தான் அது அமையும். இதுலேயும் அதே போல் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் when it is uncontrolled we have 4 target organs as we said. பிரெயினுக்கு போச்சுன்னா ஸ்ட்ரோக்கு, ரெட்டினா போச்சுன்னா ரெட்டினோபதி பிளைண்ட்னஸ், ஹார்ட்டுக்கு வந்துச்சுன்னா அட்டாக்கு, ரீனல் ஃபெயிலியர், கிட்னிக்கு போச்சுன்னா. இதுலேயும் அந்த ரெண்டுக்கும் வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் when it is not controlled. அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஸ்ட்ரெஸ். we do not have hypertension or diabetes, but எதுவுமே இல்லாமல் சடன்லி they will have heart attack. ஆனால் they are more stressed. இப்போ இன்னைக்கு லைஃப்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எதுக்கு எடுத்தாலும் they get tense. சின்ன சின்ன இதெல்லாம் they are not able to face it. லைஃப் வந்து அப்படியே சிரிச்சுட்டே போகிறது, என்ஜாய் பண்ணிட்டே போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, மொபைலில் என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான் லைஃப் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு மேடு ஏறினீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். கஷ்டப்பட்டு சைக்கிள் மேய்ச்சிட்டு போறீங்க, மேட்டுக்கு போறீங்கன்னா
தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ராக்ஸாக வெடிக்காமலே சைக்கிள் மேய்க்கிறவங்களுக்கு வந்துடும். திஸ் இஸ் ஹார்டஸ்ட் பார்ட், தட் இஸ் என்ஜாயிங் பார்ட். லைஃப்ங்கிறது வந்து ரெண்டும் கலந்தது என்பதை நம்முடைய மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக உடம்புக்கான ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேர்றாங்க, நிறைய சாப்பிட்றாங்க போது நமக்கு வந்து என்னுடைய உடம்புக்கு ஒத்துக்குமா, தேவையா, ஐ வாண்ட் டு லிவ் a healthy life for a very long period அப்படின்றது மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வீட்டு இது சம்பந்தமே இருக்காது, ஒரு ரீசன் இருக்காது, they get always stressed up. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பொறுத்தலும் இந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து இட் லீட்ஸ் டு ஹைப்பர்டென்ஷன், இட் லீட்ஸ் டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ், தென் ஃபைனலி இட் லீட்ஸ் டு a stroke or heart attack or retinopathy or renal failure. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து திஸ் இஸ் a major risk factor I can say. அதுக்கு அடுத்தது வந்து அந்த அன்வான்ட் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், அரிஜோனா, பெத்தடின் இன்ஜெக்ஷன், ட்ரிங்கிங், இது எல்லாமே வந்து கொக்கைன், எல்லாமே வந்து ஒரு சிகரெட் நம்ம பற்ற வைக்கிறோம்னா நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா நமக்கு நாமே ஒரு முறை பற்ற வைக்கும் போது நமக்கு நாமே கொல்லி வைத்துக் கொள்கிறோம். ஒரு சிகரெட் பிடிக்கும்போது ஒரு நாளை வாழ்க்கையில் குறைத்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளையோ அல்லது ஒரு வாரத்தையோ ஒரு மாதத்தையோ குறைத்துக் கொள்கிறோம் என்பதை நினைத்து கொண்டு இருக்கணும். நான் என்னுடைய பேஷண்ட் என்ன சொல்லுவேன்னாக்க, நிறுத்த முடியல போது நிறுத்தி தான் ஆகணும். அந்த சிகரெட் எடுத்த உடனே நமக்கு வந்து நம்முடைய ஒய்ஃபு, நம்முடைய குழந்தைங்க, நம்மளுடைய பேரப்பிள்ளைங்க, நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் அதுதான் ஞாபகம். அதில் ஒருத்தர் சொன்னார் உடனே, சார் ஒய்ஃபை நினைச்சு டென்ஷன் ஆகி தான் சார் நான் சாராயத்தை சிகரெட்டே குடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னாரு. அது ரைட், ஓகே, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஃபேமிலி. பட் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அப்பா அம்மாவா இருக்கிறோம், நம்மளுடைய குழந்தைகள் அவங்க ஒரு பாவம் தெரியாது இல்லையா, அவங்களுக்காக ஸ்டாப் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ திஸ் ஆர் த மோர் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒபிசிட்டி இருக்கு. ஒபிசிட்டி இஸ் ஒரு 10% தான் அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஒபிசிட்டி இருக்கு, யூ கெட் ஈஸிலி ஒபிசிட்டி இருக்கும்போது ஈஸியாக யூ கெட் ஹைப்பர் டென்ஷன், யூ கெட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இட் ஆல் combines together and you go for a heart attack or a stroke. So obesity நம்ம பார்த்துக்கணும். இது we are seeing only the commonest risk factors. கொலஸ்ட்ராலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. கொலஸ்ட்ரால் even though it is not there, it should be also controlled. இந்த 4 ரிஸ்க் ஃபேக்டர் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா மீதி எதுவுமே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இட்ஸ் a prevention. Prevention is always better than cure. Prevention is the cheapest medicine. இதில் அந்த 4 what we are going to see is healthy diet. என்ன healthy diet அப்படின்னாக்க, இந்த we avoid all the cooked, fast food, all cooked food, dried items, soft beveragesலாம் குறைக்கும் போது நமக்கு வந்து நேராக வந்து ஹெல்த்தி டயட்டுக்கு வந்துடும். நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸு. என்னுடைய இப்போ நான் நிறைய பேஷண்ட் கேட்பேன், சார் நான் பேலியோ டயட் சாப்பிடலாமா சார், நான் வந்து இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா. என்னை பொறுத்தவரை வாட் டு ஐ சே, டிபெண்டிங் அப்பான் த ஏஜ் அண்ட் த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளுடைய டயட் பிரிச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து 50% ஷுட் பி கார்போஹைட்ரேட். அது சப்பாத்தியாக இருக்கலாம், கோதுமை இருக்கலாம், எது வேற ஏதாவது இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், ராகியாக இருக்கலாம், நவதானியமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் இட் ஷுட் பி 50%. அடுத்த 50% வந்து இட் ஷுட் பி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் நட்ஸ், இதை சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜில் வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். நம்மளுடைய கண்டிஷனுக்கு, நம்மளுடைய கல்ச்சருக்கு, நம்மளுடைய பாடி கண்டிஷனுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இந்த ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நமக்கு வந்து ஏன்னா நம்மகிட்டே வித்தவுட் எனி காஸ்ட் நம்மகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ப்ரிவென்ஷன், நாட் ஓன்லி ஃபார் ஹார்ட் அட்டாக், ஃபார் எவ்ரி டிசீஸ். இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நான் நிறைய பேஷண்ட் நம்ம சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் நடக்கணும் அப்படின்னா, இல்லை சார் நான் டெய்லி நடந்துகிட்டு தான் சார் இருக்கேன், வீட்டில் உட்காரவே முடியாது சார். தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். தட் இஸ் ஒரு பார்ட் ஓகே, பட் when you go for continuous walking for 40 minutes, அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு 10 minutes போகிறோம், ஹார்ட் பீட் வந்து 72 வந்து ஒரு 82 90 வரும். அப்போ வந்து இருக்கிற பிளட்ல இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸு எல்லா செல்ஸும் எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா செல்ஸும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ நடக்க ஆரம்பிச்ச உடனே.
ஒரு 20 மினிட்ஸ் போகிறோம், இந்த ஹார்ட் பீட் வில் கோ டு 100. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் சத்து பொருளும் காலி ஆகிடும். ஏன்னா செல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா இட் ஹேஸ் டு ஒர்க். அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் போகும்போது இட் வில் கோ டு 130. அந்த 130 போகும்போதெல்லாம் வந்து பிளட்ல இருக்க எக்ஸிஸ்டிங் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் காலி ஆகிடும். ஸோ வாட் த பாடி வில் டேக், இது வந்து உடனே எங்கெங்கெல்லாம் எக்ஸஸ் ஃபேட் இருக்கோ அந்த ஃபேட்டெல்லாம் எடுத்து எரிச்சு பிளட்டுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அப்டாமினல் ஃபேட்டு, குளூட்டியல் ஃபேட்டு, ரத்த குழாயில் இருக்கக்கூடிய ஃபேட்டு எல்லாத்தையுமே அப்படியே கரைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து அன்வான்ட் ஃபேட்டெல்லாம் வி ஆர் பேர்னிங் அண்ட் பேர்னிங் அவுட். ஸோ இது ஃபிசிக்கல் எக்ஸசைஸுங்கிறது வந்து இட் இஸ் எ பேசிக் ஃபார் எவ்ரி திங். நீங்கள் வந்து அதனுடைய இது நம்ம வி ஆர் கோயிங் டு சி கூல் மைண்ட் செட். என்ன நடந்தாலும் ரைட், நம்ம வந்து பார்த்துக்கிறோம். whether it is possible or not. If it is possible, I am going to do it. If it is not possible, I am going to say sorry. I am going to stop with that. அந்த மாதிரி ஒரு கூல் மைண்ட் செட் வரனால எல்லாத்துக்கும் நோன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. நம்மளுடைய பாசிபிலிட்டி, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். how we are going to handle the stress, அந்த இதுதான் முக்கியம். அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அவர் மைண்ட் வில் பி ஆல்வேஸ் கூல். அடுத்து கிளீன் ஹேபிட். அதுக்கெல்லாம் இந்த ஸ்மோக்கிங் கிடையாது, நோ ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ், நோ கொக்கைன், நோ மர்ஜுவானா, இதெல்லாம் இல்லைனாலே இட் இஸ் எ கிளீன் ஹேபிட். அது இல்லைனாலே நமக்கு வந்து பாதி டிசீஸ் இல்லை, மேலே இருக்கிறத வச்சுட்டுனா சரியாக போயிடும். ஸோ now the topic is one capsule we can prevent heart attack. heart attack. ஸோ அந்த 4 ingredients என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு மல்டிவிட்டமின்னா கூட அதில் வந்து தைமன் எவ்வளோ இருக்குது, நைசன் எவ்வளோ இருக்குன்னு. மாதிரி இந்த ஒன் கேப்சூல் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து அந்த கேப்சூல் வாட் வி ஆர் ஹேவிங் ஹியர் 4 ingredients ஆர் தேர். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 25%, ஹெல்த்தி டயட் 25%, கூல் மைண்ட் செட் 25%, கிளீன் ஹேபிட்ஸ் 25%. இந்த 4 ingredients இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னாக்க we can totally prevent not only heart attack, we prevent hypertension, we prevent diabetes mellitus, we prevent even COVID-19. So the healthy diet என்னன்னாக்க, this is the pyramid, simple pyramid and beautiful pyramid. கீழே இருந்து என்ன அதிகமாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இருக்கு கிரெயின்ஸு. இந்த கிரெயின்ஸில் வந்து அதுக்கு அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸ், அப்புறம் மில்க் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ரொம்ப குறைச்சலாக வந்து ஆயில், சால்ட் அண்ட் சுகர். இந்த ஆயில், சால்ட் அண்ட் சுகர் வரும்போது நான் யூஸ் டு டெல், நம்ம காமனாக சாப்பாட்டில் யூஸ் பண்ணுறது 5 வெள்ளை பொருட்கள். உப்பு, சர்க்கரை, தேங்காய், பால், அரிசி. இது எல்லாத்துலேயுமே வந்து அரிசி 50% ஆகிக்கிறோம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய ஆகிக்கிறோம். உப்பு, சர்க்கரை, நமக்கு சர்க்கரை ஏற்கனவே இருக்குன்னா யூ மஸ்ட் டோட்டலி அவாய்ட் டேக்கிங் சுகர். நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, நிறைய மெடிசன்ஸ், ஒரு 3 டைப் மெடிசன் they will be taking plus insulin they will be taking, but blood sugar will be more than 250, 300 like that. என்னன்னு பார்த்தா நான் சும்மா ஒரு 1/2 சக்கரை தான் சார் சாப்பிட்றேன், எப்பயாவது ஒரு சுகர் சாப்பிடுவோம் சார், இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து செவ்வாழை பழம் சாப்பிட்டா அது சர்க்கரைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே சேரும்போது it will not get controlled. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு சுகர் இருக்குன்னாக்க பாடியில் என்ன சுகர் we have, so we must avoid taking total sugar or sugary products. அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், இன்னைக்கு மட்டும் சாப்பிட்றேன், அதெல்லாம் இல்லை. ஸோ திஸ் இஸ் அ ஹெல்த்தி டயட், அந்த பிரமிட். இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதிரின்னு சொல்ல முடியாது, துரோகி. அந்த சுகரை நம்ம இதை போடுறது வந்து அந்த டயபெட்டிஸ் வந்து துரோகி மாதிரி அவங்களுக்கு. எந்த இடத்துல எந்த பார்ட்டில் என்ன மாதிரி கொண்டு வரும், காலுக்கு போச்சுன்னா அல்சர் வரும், ஆறாவது ஒவ்வொரு வரலாம் எடுத்துகிட்டே வர மாதிரி இருக்கும், அடுத்து ஃபுட் எடுக்கிற மாதிரி வரும், கண்ணுக்கு போச்சுன்னா கண்ணு ஐசைட் போயிடும், பிரெயினுக்கு போச்சுன்னா ஸ்ட்ரோக் வந்துடும், ஹார்ட்டுக்கு போனால் அது வந்துடும், ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். அதை வந்து துரோகி மாதிரி நினச்சிங்க. அந்த துரோகி வரவிடாமல் பண்ணணும்னா என்னென்னலாம் ப்ரிவென்ஷன், முதல்ல அவாய்ட் சுகர் அண்ட் சுகரி ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸு. அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம்பழம், கொய்யாப்பழம், பப்பையா ஒரு பீஸ், ஒரு 5 pieces அந்த மாதிரி. மற்ற இதெல்லாம் வந்து வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், இதெல்லாமே பெட்டர் டு அவாய்ட். இந்த பிரமிடில் இருக்க மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் பெட்டர். பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ்.
இதில் வந்து பெனிஃபிட்ஸ் எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறையா இருக்குது. மோர் தென் 100. It has got a maximum amount of benefits, walking and jogging, cycling and swimming. It improves the mental health. First, ஒரு மாதம் போயிட்டோம்னா நம்மளால் அது நிறுத்த முடியாது. We feel healthy, happy. It controls your weight. It controls your hypertension. It controls your diabetes. It strengthens its bone and muscles. It reduces the risk of heart attack. Helps your quit smoking. இது நீங்கள் ஹெல்த்தி இந்த ஹேபிட் வாக்கிங் போச்சுன்னாக்கா நீங்கள் ஈஸிலி ஸ்டாப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். இந்த ரெகுலர் வாக்கிங் போகிறதா என்னன்னா நம்ம இந்த லெக் மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். We can reduce the chances of falling down very often. எல்லா பேர் போன தடிக்க விழுந்துருவாங்க. மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ஆர் வெரி வீக். இது இல்லாமல் நிறைய இட் ஹெல்ப்ஸ் இன் so many ways. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஆசையே இல்லாமல் எனக்கு வந்து ட்ரெட்மில் வேணும், எனக்கு எதுவுமே இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. எதுவுமே இல்லாமலே ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். இன்ஸ்டெட் ஆஃப் வாக்கிங் ஃபார் 40 minutes, என்னால் 40 minutes பக்கத்தில் வாக்கிங் பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்ட் ஜாகிங் அட் ஹோம் இஸ் எனஃப். நீங்கள் ஒரு 15 minutes ஜாகிங் பண்ணால் கூட போதும். அந்த 15 minutes ஜாகிங் இஸ் ஈக்குவல் டு 30 minutes ஆஃப் வாக்கிங். ஸோ வாக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரிவென்ஷன் ஃபார் ஆல் டிசீசஸ். அண்ட் ஸ்டே கூல். ஸ்டே கூல் அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஹவுக்குன்னா இட் கம்ஸ் டு ப்ராக்டிஸ். எவ்ரிபடி ஹேஸ் அ டென்ஷன் ஆர் ஏதாவது ஒரு கவலை, ஒரு டென்ஷன் இருக்கும். அதை வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அதில் தான் இருக்குது. என்னுடைய பிரச்சனை ஒவ்வொருக்கும் இட் வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டாஃப்க்கு ஒரு மாதிரி டென்ஷன், மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி டென்ஷன். அவங்கவுங்க அந்த டென்ஷனை வந்து ஹவு தே ஹேண்டில் இட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த சக்ஸஸ்ஃபுல்லி தே ஹேண்டில் த சிச்சுவேஷன்ஸ். தே வில் பி கூல். The staff is cool, the students will be cool. If both are very cool, management is very cool. If all three are very cool, the parents are very cool. So the entire situations and the circumstances become very cool. That is what we need. The clean habits, avoiding alcohol, avoiding smoking, avoiding in the tablets unwanted drugs, avoiding pethidine and other injections. இந்த நான் ஆல்கஹாலிக் நம்ம எதுவுமே இல்லை, ஆனால் why we are getting heart attack or other diseasesனாக்க the junk foods, unnecessary stress, not able to handle the stress. அடுத்தது இந்த sedentary lifestyle. உட்காந்துக்கிட்டே எல்லாமே we do everything. ரிமோட் வந்துருச்சு, உட்காந்த இடத்துல எல்லாமே. இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் கூட சர்வன்ஸ் இருக்கிறாங்க. அது எல்லாம் சேர்ந்துட்டு வந்து we are going towards heart attackனு அர்த்தம். இந்த ட்ரீட்மெண்ட் பார்ட் கம்னோம். ட்ரீட்மெண்ட் பார்ட்டில் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இஸ் தேர். இது என்ன மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னா நம்ம வி ஐடென்டிஃபை த டிசீஸ் அட் ஸ்டேபிள் ஆன்ஜைனா லெவல். அப்படிங்கும்போது இட் கேன் பி கூட் வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் மெடிசன்ஸ். அதுக்கப்புறம் போயிட்டோம் அப்படின்னாக்கா அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா வந்துடும், அட்டாக் வந்துடும். அட்டாக் வந்துச்சுனாக்கா ஒரு வெசலில் இருக்குது, 2 வெசலில் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்டென்டிங். ஸ்டென்ட் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டென்ட் வச்சு 1, 2 சில இடத்துல 3 கூட வைக்கிறாங்க. அடுத்தது கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃபி. அது வந்து அடுத்த ஸ்டேஜ், இட்ஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இதெல்லாம் இல்லாமல் அடுத்தது வந்து அதர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ தேர். கீலேஷன் தெரப்பி இஸ் தேர். ECP, that is called natural bypass is there. All these the treatment part is decided by the doctors and the patients. அந்த டைமில் அவங்களோட சுச்சுவேஷன் என்ன, ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்ன, அவங்களுடைய ஹெல்த்னுடைய பார்ட் எப்படி இருக்குது, அந்த சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸ். ஹார்ட் அட்டாக் இங்கே ரொம்ப சிவியராக இருக்குது, இந்த அக்யூட் கண்டிஷனு எல்லாத்துக்கும் கோ ஃபார் இமீடியட் ஸ்டென்டிங், பிரைமரி ஸ்டென்டிங்னு சொல்லுவோம். அது இமீடியட்டாக பண்ணி ஆகணும். ஓரல் மெடிகேஷன்ஸ் நம்ம வந்து இதில் வந்து வெரி சிம்பிள் விளையாட்டு கேரி. நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து நார்மலாக வி ஹேவ் டோலோ 650 ஆர் எனி அதர் பேராசிட்டமால் லைக் கால்பால் ஃபார் ஃபீவர்.
ஒரு வீட்டில் வந்து ஒரு சிரப் வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ காமனாக ஒரு கோல்டு காஃப் வருதுன்னா உடனே வச்சுக்கிறோம், ஒரு காஃப் சிரப் வச்சுருக்கிறோம் எமர்ஜென்சிக்கு. தலைவலி ஃபீவர் வந்துச்சுன்னா இமீடியட்லி we take one call. If it is becoming all right, you don't go to the doctor, you go to the routine work. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வந்து எனிபடி கேன் கெட் இன் த ஃபேமிலி. எந்த ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் ஒரு டயபெட்டிஸ் இருக்கலாம், ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், அது ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம். all people will be there. அவங்களுக்கு வந்து நான் சொல்றது என்னன்னாக்க, they can have aspirin 325 milligram அது ஒரு டேப்லெட்டு, அட்டினலால் 50 mg டேப்லெட்டு, சார்பிட்ரேட் 5 milligram டேப்லெட்டு, அட்ரோஸ்டாட்டின் 10 milligram டேப்லெட். இதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு. இது இந்த ஆஸ்பிரின், அட்ரோஸ்டாட்டின் இதை வந்து போட்டுட்டு இது கூட வந்து ஓமிப்ரோசோல் இல்லைன்னா ரேண்டாக் ஏதாவது ஒன்று போட்டுங்கன்னா, ஆஸ்பிரின் இஸ் கேஸ்ட்ரிக் இரிட்டன்ட். இது கூட வந்து ரேண்டாக் ஆர் ஓமிப்ரோசோல் ஆர் பேண்டப்ரோசோல் ஆர் ராபிப்ரோசோல் ஏதாவது ஒரு இந்த ஐட்டம் ஒன்று வச்சுக்கணும் டு அவாய்டு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன். இதெல்லாம் முழுங்கிட்டு சார்பிட்ரேட் மாத்திரையும் நாக்கு கீழே வச்சுக்கணும். நாக்கு கீழே வச்ச உடனே ஒரு 5 minutes இந்த பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு பாதி வலி குறைஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குன்னா அடுத்த மாத்திரை டேக் சப்லிங்குவலி நாக்கு கீழே வச்சுக்கணும். வச்சுட்டு பெயின் குறையுது. இந்த டைம்ல மெயின் டைம் விளையாட்டு அரேஞ்ச் ஃபார் த டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் த பேஷண்ட். இந்த ஃபர்ஸ்ட் எய்டு ஓரல் மெடிகேஷன்ஸ்ல வந்து இந்த 4 மெடிசன்ஸ் வந்து நம்ம எப்பவுமே வீட்டில் வச்சிருக்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு. யாராவது ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு யூஸ் ஆகும், ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகும், ரிலேட்டிவ்க்கு யூஸ் ஆகும். ஒரு 4 மாத்திரை 4 சேர்த்தீங்கன்னா ஒரு 20 rupees 30 rupees தான் ஆகும், 30 to 40 rupees. இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக வச்சுக்கலாம். எக்ஸ்பைரி ஆச்சுன்னா தூக்கி போடலாம். கால்பால் எப்படி வச்சிருக்கோமோ, டோலோ 6 எப்படி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி இந்த மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட். We can save some patients. Angioplasty and stenting. இது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு வெசல்ல மட்டும் அடைப்பு இருக்கு, அக்யூட் கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்னா நம்ம ஒரு ஆஞ்சியோ எடுக்கணும் பார்த்தா பெரிய அத்திரோமா இருக்கு. அந்த அத்திரோமில் வந்து வாட் வி டூ, ஒரு கத்தீட்டர் அனுப்பி பார்ப்போம், அதில் ஆஞ்சியோ பண்ணுறோம். ஆஞ்சியோவில் வந்து இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அடுத்தது வந்து இப்போ கெட் த பர்மிஷன் ஃப்ரம் த பேஷண்ட்ஸ் அட்டெண்டர். இந்த மாதிரி இருக்கு, ஒரு ஸ்டென்டிங் வச்சுன்னா நல்லது, இமீடியட்டாக வச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கனாக்கா அங்கே we are sending the catheter inside. அதில் பலூன் ஒன்று, இந்த எண்டில் ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூன் will be inflate பண்ணி அதை இட் இஸ் crushed, இந்த அத்திரோமா இஸ் crushed. முன்னாடி பின்னாடி எடுத்து அதை க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு டு ஸ்டார்ட் வித் தே ஹேட் ஒன்லி பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி. அதில் என்ன ஆயிடுச்சுனாக்கா திருப்பி 1 monthலேயே வந்து அந்த இருந்த பார்ட்டு அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருது. அந்த ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் வாட் தே வாண்ட் டு ஹேவ் சம் அதர் ஆல்டர்னேட்டிவ், தே ஃபவுண்ட் அவுட் ஸ்டென்ட். ஸோ அந்த இதை எடுத்துடுறோம், அந்த பலூன் அப்புறம் ஏர் எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டென்ட்டை உற்பத்திடணும். ஸோ இட் இஸ் நாட் கெட்டிங் ஷிங்க். அது வந்து இட் இஸ் பிளேசிங் த ஸ்டென்ட். அடுத்து பைபாஸ் சர்ஜரி வந்து இட் இஸ் ஏ மேஜர் சர்ஜரி, நல்லா பண்ணுறாங்க. அப்போது டு செலக்ட் த சென்டர், பேஷண்ட் வந்து அஃபோர்டபிலிட்டி பார்க்கணும். நிறைய இடத்துல வந்து அந்த உங்களுடைய நம்ம ஸ்கீம்லேயே தே டூ இட், வில் ஹேவ் டு ஐடென்டிஃபை இட். வெயின்ஸ் ஃப்ரம் த லெக், இன்டர்னல் மேமரி ஆர்டரி, அவங்க வந்து பேஷண்ட் பார்க்கும்போது சர்ஜன்ஸ் கொரோனரி கார்டியோதொராசிக் சர்ஜன் வில் செலக்ட் த ஹார்வெஸ்டிங் வெசல்ஸ், எந்தெந்த வெசல் எந்ததுக்கு சூட் ஆகும்னு பார்த்துட்டு அந்த பிளாக் இஸ் தேர். இந்த பிக்சரில் உங்களுக்கு வந்து அந்த பிளாக் மேலே இருக்கு, தே ஆர் பைபாசிங். அந்த ஒரு வெசல் ரைட்டு அயோட்டோவில் வந்து நேராக அந்த பிளாக்கை கீழே கனெக்ட் பண்ணிட்டோம்னா கீழே போகிறதுக்கு ஃப்ளோ நல்லா போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நிறைய 2 இது இருக்கு, ஆஃப் பம்ப் அண்ட் ஆன் பம்ப். ஆஃப் பம்புங்கிறது வந்து அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ், ஆன் பம்ப் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ வந்து மினிமலி இன்வேசிவ் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட் வந்திருக்கு. இந்த சென்டர் ஆஃப் செஸ்ட் ஸ்டெர்னத்தை இது பண்ணாமல் லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு 3 to 4 millimeters மட்டும் ஒரு இன்சிஷன் போட்டு ரோபோட்டிக் சர்ஜரி இருக்குது. அது வந்து இப்போ லேட்டஸ்ட் இது வந்திருக்கு. அடுத்தது வந்து கீலேஷன் தெரப்பி. இது வந்து இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கீலேஷன் தெரப்பி வந்து இது என்னன்னாக்கா ஒரு 3 hours அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் அதில் மெடிசின்ஸ் கலந்து போடுறது. இட் டேக்ஸ் 3 hours. அந்த ஒன்ஸ் இன் 3 days or 4 days வில் ஹேவ் டு டேக். மேக்ஸிமம் 1 week கேப்புக்கு உள்ளார போடணும். அது போடும்போது when it is administered intravenously, they help a patient's health, increasing blood flow, and it removes the arterial plaques,
plaques, it regains the elasticity of the artery. So the flow வந்து increase ஆகிடும். Flow increase ஆகுதுனால the atherosclerosis, atheroma, everything becomes all right. இதில் என்ன பண்ணுனாக்கா நீங்கள் வந்து it removes the atheroma not only from the coronary arteries, it removes all the atheroma from the all the other arteries also. அதனால் என்னென்னா patient feels brisk, brain function, liver function, even diabetes injection போட்டுக்கிறவங்க வந்து injection ஸ்டாப் பண்ணிட்டு மாத்திரையிலேயே சரியாகிற அளவுக்கு it gives benefits, very good benefits. ECP, enhanced external counter pulsation. This is otherwise called as natural bypass. இது என்ன பண்ணுதுனாக்கா நம்ம வந்து பைபாஸில் வந்து அந்த பிளாக் இருக்கிறத பைபாஸ் பண்ணிட்டு ஒரு இது போடுறோம், அது மூலமாக சர்க்குலேஷன் போகிற மாதிரி. இது வந்து மெக்கானிக்கல் வேல வந்து இட் இஸ் இன்க்ரீஸிங் த பர்ஃபெக்ஷன் ஆஃப் த ஆர்டரிஸ். என்ன பண்ணோம்னாக்கா நம்ம வந்து நம்மளுடைய பாடியில் ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல பிளாக் வந்துருச்சுனாக்கா அந்த பிளாக் இருக்குதுன்னா நேச்சுரலாகவே சில வெசல்ஸ் வந்து அது தானாகவே உற்பத்தி ஆகி இட் வில் ட்ரை டு சப்ளை த லோயர் பார்ட். முடிஞ்ச வரலாம் ட்ரை பண்ணும், ஈவன் ஃபார் ஸ்மோக்கர்ஸ் ஆல்சோ. அது முடியாத போது தான் வி கெட் பெயின் அண்ட் அதர் திங்ஸ். இதை வந்து நம்ம வந்து நேச்சுரலாக அந்த பர்ஃபியூஷன் கேபிலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் பர்ஃபியூஷன் தேவையோ அதை ஃபுல்லாக கொடுக்கறது நேச்சுரல் வே ஆஃப் இது வந்து ECP. This is being done in all the government hospitals now, the major centers. And this is, you can see இந்த இதில் வந்து பர்ஃபியூஷன் வந்து இந்த பர்ஃபியூஷன் ஃபுல்லாக குறைஞ்சி போயிருக்கும். இதை வந்து we do bypass and increase the perfusion. இதில் வந்து this is after the ECP. It increases the capillaries and supply all the heart muscles. It is a scientifically proved method. அடுத்தது யோகா அண்ட் மெடிடேஷன். யோகா, லாட்ஸ் ஆஃப் யோகாஸ் ஆர் தேர். 84 types of yogas are there. We cannot do 84 types முடிக்கிறதுக்குள்ள ஒரு நாள் போயிடும். We cannot attend our daily duties. ஸோ நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் யோகாஸ் இருக்கு அதை மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும். ஒரு 20 minutes மெடிடேஷன் ஆழ் மனதில் உள்ளார கொண்டு போயிட்டு நம்ம மைண்டை பிளாங்காக கொண்டு போகிறதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி பாசிபிள் ஃபார் த செயின்ஸ். Because they do not have any other work except sitting and doing meditation. நமக்கு அப்படி முடியாது. நான் what I used to say, meditation, yoga ரெண்டுமே, யோகா வந்து it helps in every way. ஹார்ட் அட்டாக், டயபெட்டிஸ்க்கு, ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து இட் இஸ் வெரி குட் யோகா. மெடிடேஷன் நான் என்ன சொல்லுவேன்னாக்க மெடிடேஷன் இஸ் டு கீப் த மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அண்ட் அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா நம்ம கோ ஃபார் வாக்கிங். நம்ம அந்த இன்னைக்கு ரொட்டீன் என்னென்னலாம் பார்த்துக்கணும். வாட் ஆர் த ஒர்க்ஸ் டு டூ 1 2 3 4 5 அந்த ஒர்க்ஸ். அடுத்தது வந்து வாட் ஆர் த ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இன்னைக்கு அந்த ஒர்க்கு பண்ணலாம்னு நினைக்கிறோம், அதை பண்ண முடியலன்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன். இதை பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணலேன்னு ஒரு டிஜெக்ஷன் ப்ளஸ் டிப்ரெஷன், அப்புறம் போய் டென்ஷன் போயிட முடியும். அது இல்லாமல் போய்டும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கிட்டோம்னாக்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்மளால பண்ண முடிஞ்சதை மட்டும் பண்ணுறோம், பண்ண முடியாது ஜஸ்ட் லீவ் இட். அதுக்கு மேலே நம்மளால முடியல, அவரால் முடியுது, என்னால் முடியுதில்ல, அதெல்லாம் நினைக்காம ஜஸ்ட் லீவ் இட். ஸோ இதை வந்து நேற்று எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனோம், இன்னைக்கு அதை அந்த அதே சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்துச்சுன்னா ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் இட் வித்தவுட் டென்ஷன். யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணிட்டு நம்ம டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்கோம், அவர் கூலாக போயிடுவார். ஸோ நோ ஒன் கேன் இன்க்ரீஸ் மை டென்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சேலஞ்சிங்காக வச்சுக்கணும். ஸோ அதை மட்டும் நம்ம அந்த வாக்கிங் போகும்போதெல்லாம் ஒரு மைண்டை வந்து அப்படியே ஒரு டைஜஸ்ட் பண்ணிட்டே வந்தோம்னாக்க, அதை அனலைஸ் பண்ணிட்டே வந்தோம்னாக்க தட் இஸ் த பெஸ்ட் மெடிடேஷன் வி கேன் டூ ஃபார் அவர் சிச்சுவேஷன். நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ், நம்மளோட இதுக்கு வந்து தட் இஸ் த பெஸ்ட். அந்த பிரீத்திங் பிராணாயமாலாம் இருக்குது, அதெல்லாம் யோகா பிராணாயமா ஒரு வெரி குட். மெடிடேஷன் இந்த நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டோம்னாக்க இட் ரிமூவ்ஸ் ஆல் த ஸ்ட்ரெஸ். Always listen to your heart. It may be on your left, but it is giving you always the right direction. Thank you so much. So far, we have seen, I think we have covered almost all important points. If there is anything, any query, I'll be happy to clear it. Thank you so much, sir, for your valuable presentation. Here we have received query. Sir, I am Dr. Sendur Pandian, Principal of SNS College of Technology. Sir. A nice presentation you have done, sir.
Thank you, sir. Especially for the youngster, it is required to be practiced like all the 4 good habits, whatever you are told, like a healthy diet, clean habit, cool mind, physical activity. Initially, I was thinking that you are going to tell 1 capsule for healthy heart, but finally, we ended with 25% of each healthy habit and healthy diet and cool mind. It is a really a nice presentation, especially for the youngster, those who are behind the junk food and getting up late sleeping in the late night and getting up in the early morning. Really, it is a good one to have a good practice. Excellent one you have done. Thank you. Now over to the audience for other questions. Thank you. Thank you, sir. Thank you very much. Thank you, sir. Audience can pose their questions. The floor is open for query session. Sir, can you read the queries, sir? In 2 situations, they will not have any questions. ஒன்று வந்து எதுவுமே புரியல அப்படின்னா ஒன்றும் கொஷினே இருக்காது. ஃபுல்லாக புரிஞ்சிச்சுனாலும் அவங்க கொஷின்ஸ் இருக்காது. We do not know why there is no question. ஒன்றுமே புரியலையா இல்லை எல்லாமே புரிஞ்சிருச்சாங்கிறது தெரியல. Do the passive smokers get the same risk of heart attack as active smokers, sir? என்னம்மா? Do the passive smoker get the same risk of heart attack as active smokers? I don't follow you. Yoga? Do the passive உங்களுக்கு இன்டரப்ட் ஆகுது. get the same வாய்ஸ் கட்டாய் வருது. Your voice is not very audible. Deepika, please switch on or keep your mic nearby and ask the question. Deepika. Okay, sir. Okay. சொல்லுங்க. Do the passive smoker Yeah. get the same risk of heart attack as active smoker? Oh, yeah, definitely. The passive smoker has 50% of chances when compared to the smoker. அதனால பெஸ்ட் என்னன்னா வீட்டில் யாரும் ஸ்மோக் பண்ணாமல் பார்த்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்ப்போம்னு பார்த்துங்க. அவங்க ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்தலாம், நம்ம அவங்க பக்கத்தில் நிறுத்தத்தை ஸ்டாப் பண்ணிக்கணும். It has 50% of effect, passive smoker. Okay. What is interventional radiology and the types of procedures done there, sir? என்னம்மா? So, what is interventional cardiology and the types of procedures done there, sir? Interventional cardiology is, I told you, no, intervention is when you enter into the body, it is called intervention. Management, medical management is different. All this chelation and ECP are non-interventional. Interventional cardiology is we enter into the body like stenting, PTCA with stenting and CABG. Coronary artery bypass grafting. These 2 are the treatment part, interventional treatment part. Okay. So, do the children be affected by heart failure? So, what may be the causes for the heart failure in children? Heart failure in children, it may not be due to heart attack, but அவங்க வந்து கிட்னி பாதிச்சிருக்கான்னு பார்க்கணும், அடுத்து வால்வுலார் டிசீஸ் இருக்கான்னு பார்க்கணும். இது 2 இருந்ததுனாக்க they will go for cardiac failure or anemia. ரத்த சோகம் இருந்தாலும் they will go for failure. அனீமியாலாம் ஒரு காலத்தில் வந்து ஒரு 40 years முன்னாடி வந்து anemia is very common and many children had a failure and easily get treated by taking iron and increasing the hemoglobin. The risk of heart attack. Yeah. What are the symptoms they may have? Sir? Heart attack symptoms. Yes. Symptoms of heart attack. So the patient comes with a neck pain or a headache, but the ECG will be having changes.
Yeah. So, how to differentiate symptoms, sir? If the ECG is showing any signs of disease there, we'll have to go for further investigations like echocardiogram and treadmill test. இதில் இசிஜிலே வந்து உங்களுக்கு டிப்பிக்கல் அட்டாக் இருக்கு அப்படின்னா தெரியும். அது வந்து we did not go for echo and other things initially. இல்லாட்டி இந்த ட்ரீட்மெண்ட் பார்ட் வந்து either ஸ்டென்டிங்கா இல்லை பைபாஸா அப்படின்றது வந்து it will be decided at the time. Symptoms வந்து I told you, no, chest pain, unbearable chest pain in the center of the chest for non-smokers and non-diabetic patients, or pain in the maybe radiating to the left shoulder, left hand, or to the jaw, lower jaw, neck, or பின்னாடி வந்து interscapular area. Sometimes rarely we get pain in the right shoulder also. Okay. Okay. So would you please show your opinion on high screen time, the text to mobile phone or laptop screen, and the risk of heart attack behind it? No, it is how we take it. Whether if you are doing routine work for any purpose without any tension, you look into it, you do not have any chance. The only chance is your eye problem is there. Normally, we blink 20 times. But when you look at the mobile phone or the laptop, we don't blink, or once or twice only we blink it. So அதில் வந்து ஐ ப்ராப்ளம், ஹெடேக்கு அந்த மாதிரி வர்றது தான் சான்சஸ் இருக்கு. அன்லஸ் யூ சி நார்மல் திங்ஸ் ஃபார் யுவர் ஒர்க். நம்மளுடைய சிலபஸ் முடிக்கிறோம், வேற வந்து வில் லேர்ன் ஃபார் லேர்னிங் பர்பஸ், பாசிட்டிவ் லேர்னிங் பர்பஸ் வி ஆர் லுக்கிங் அட் இட். இட் வில் நாட் கிரியேட் எனி ப்ராப்ளம் தேர். எது பண்ணனாலும் வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட பண்ணக்கூடாது. That is more important. Sir, good evening, sir. Sir, that was a wonderful presentation, sir. Thank you. So one question is that some people have frequent heartburns, நெஞ்செரிச்சல் இருந்துட்டே இருக்கும், whatever the food they take. So is it some kind of infection to heart attack? அதுக்கு ஏதாவது correlation இருக்குங்களா? அதுதான் நம்ம வந்து இதுல வந்து நம்ம இந்த ஹார்ட் பர்ன் வந்து இட் மிமிக்ஸ் லைக் a ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட்ல வந்து மினிமல் இது இருந்தாலும் we get the same symptoms. ஸோ அது வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது when we ask the history, when we take the ECG, சிம்பிளா தெரிஞ்சிடும் அது it is due to heart or not due to heart. அது ஹார்ட்ல இல்ல, ECG is normal and TMT is normal, echo is normal. These are very simple tests, not invasive test. அதுல இது மூணுமே நார்மலா இருந்துன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு எசபேகஸ் அண்ட் த ஜிஐடி, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டம். அதுல தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ராக்ல வந்து டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். யூஸ்வலி நவடேஸ் மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட், தே ஹேவ் ஹார்ட் பர்ன்ஸ். தட் ரீசன் என்னன்னாக்க அன்வான்ட் ஃபுட், இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இந்த இருக்கு வாட்டு. நம்மளுடைய பிரின்சிபல் ரொம்ப கரெக்டாக சொன்னார். ரொம்ப லேட் நைட்டா படுத்து தூங்கிட்டு or early morning they go to sleep by 2 o'clock. அது வரலாம் ஏதோ மொபைலில் விளையாடிட்டு கேம் விளையாடிட்டு அப்புறம் they get up only in the early morning means that is ஒரு 10 o'clock 11 o'clock எழுந்திருக்குது. they skip the breakfast. ஸோ அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து you get increased secretion of the acid, hydrochloric acid. அதில் வந்து you get all these things, esophagitis வந்துடும். ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரை ஃப்ரைட்டு, ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, ரொம்ப காரமாக சாப்பிட்றோம், அதில் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹார்ட் பர்ன்ஸ் நீங்கள் சிம்பிள் டெஸ்ட் அது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறதுனால, இஃப் யூ ஆர் கண்டினியூ டு ஹேவ் ஹார்ட் பர்ன், ஜஸ்ட் விசிட் யுவர் டாக்டர், ஃபேமிலி டாக்டர். சிம்பிள் ECG, எக்கோ, TMT will reveal whether it is cardiac or non-cardiac. நான்-cardiacனாக்க எதனால் அந்த உங்களுக்கு அந்த இது வருதுன்னு தெரியும், கேஸ்ட்ரைட்டிஸ். அதெல்லாம் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணுமோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இருக்கிற புண்ணு ஆத்துறதுக்கு என்ன மெடிசன் சாப்பிடணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. I have got almost all the queries, sir. Hello. Sir, almost I have covered all the queries, sir.
Madam? Hello? Almost I have covered all the queries, sir. Okay. Please, you can go for winding up the session or what are things? Yes. We'll wind the session with the vote of. Hello, sir. I have a question. Huh? Yeah, hello, sir. It was a great section. Hello? Sir, it was a great section. Thank you. I have a question. Yeah, tell me. If we are working in the night shift, means that time we are going to skip our food, right? Skip your? Food, breakfast. Okay. That time, what? It will cause hydrochloric acid, it will create, right? Yeah. See this. That time. Yeah, tell me. Tell me, ma'am. You tell, sir, what is the Solution. precaution we need to take? Yeah. If you are on the right duty, it goes up to 8 o'clock in the morning, isn't it? 8 to 8 or 12 to 4. It's up to 4 o'clock. Up to 4 o'clock. Okay. You are going to work up to 4 o'clock. You see that you get up at 9 o'clock, take your breakfast, then go for a snap. That will be always better. This is called breakfast because night 8 o'clock we are taking our dinner and 12 hours gap is there. If it is 8 o'clock or if it is 9 o'clock, 13 hours fasting is there. So in the 14 hours, 13 to 14 hours or 12 to 13 hours fasting, we are breaking by taking the meal in the morning. So it is called breakfast. We are breaking the fasting. So on the fasting, compulsory we'll have to take. You are working up to 4 o'clock, sleep up to 8 o'clock or 9 o'clock, 5 hours sleep is enough. And you take something, you go to sleep by 11 o'clock. Sleep for another 3 hours. That is enough. But you see that you are taking your meal in time and you sleep for at least 6 to 7 hours or 8 hours a day. That is always better for a better health. Okay, sir. Thank you so much. Thank you. Shall I wind up the session, sir? Yes, ma'am. I think there is no other question. They are all clarified, I think. Thank you very much for our technical director, Mr. Nalin, and the principal and other all the principals of the. Thank you, sir. Thank you so much. It was a wonderful all session. the assistant professors. I'm so happy and proud to thank our. Nandini, please wait. Sir is winding up. Yeah, and sir, Dr. Magadamudi, sir, please continue, sir. All the I can say one of the best institution going to be the best institution in the country. Have given me talk to clarify doubts also. I must thank our technical director, all the principals, and Mr. Manidan has given a chance to talk before you all. Thank you very much. We are pleased to have you as well as Manidan Iyer in our group of institutions. We are very happy that Manidan Iyer has brought you and given a wonderful speech to the youngsters, sir. Thank you, sir. Thank you so much. Now, Nandini, you can go for vote of thanks. Thank you, sir. Thank you so much. It was a wonderful session, sir. I'm so happy and proud to thank our chief guest, Dr. K. Magadamudi, sir. In spite of his busy schedule, he consented to be the resource person, and we thank him for sharing a valuable time and his knowledge. I'm sure that the knowledge you gave to us is definitely helpful in our studies and future. Thank you so much, sir. Thank you. And I would like to thank our chairperson and correspondent ma'am and also technical director, sir, for giving this immense support for the success completion of this event. And also, I would like to thank our principal and head of all the institution, faculty member, participant in and out of SNS institution and also in other various institutions for the active cooperation and support. Thank you all. Thank you, sir. Thank you, sir. Bye.
Students, you may leave now. Thank you.